வணக்கம். உணவு பழக்கமும், உடற்பயிற்சியும். உடம்பு வந்து எப்படி இயங்குது அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டோம்னாலே, இது ரொம்ப ஈஸி. 50% உணவு, 50% பயிற்சி. ஸோ 2 கையில 10 விரல் இருக்கு. 2 கையும் சேர்ந்தா தான் தட்டுனா தான் சவுண்ட் வரும். அதே மாரி நீங்க நல்லா பயிற்சி பண்றீங்க, நல்ல உணவு சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா, உங்கள்ட்ட நல்ல கார் இருக்கு. ஆனா நீங்க பெட்ரோலோ, இன்ஜின் ஆயிலோ ப்ராப்பர் குவாலிட்டில போடலைன்னு அர்த்தம். ஸோ இதனால என்ன ஆகும்? இன்ஜின் லைஃப் வந்து பாதிக்கப்படும். ரொம்ப வருஷம் அது நல்லா ஓடுறதுக்கான வாய்ப்பு குறையும். இது கண்டிப்பா உண்மை. இங்க நீங்க நல்லா சாப்பிடுறீங்க. ஆனா உடற்பயிற்சியே பண்ண மாட்றீங்க. அப்ப அகைன் நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, வண்டிக்கு நல்ல பெட்ரோல்லாம் போட்டு சூப்பரா வச்சிருக்கீங்க. ஆனா வண்டிய ஓட்டவே மாட்றீங்க. ஸோ இந்த கான்செப்ட் என்னன்னா, உடல் உழைப்பும், உடல் உணவும் கரெக்ட்டா இருந்தா தான், உங்களுக்கு என்ன ஆகும்னா ஆரோக்கியம்ன்றது வரும். இதில 3வதா ஒரு விஷயம் உடலுக்கான ஓய்வு. அப்ப காரு எவ்வளோ நேரம் ஓடுதுன்றது முக்கியம். எவ்வளோ நேரம் கார ஆஃப் பண்ணி வைக்கிறோன்றது முக்கியம். காருக்குள்ள என்ன விஷயத்த நம்ம பெட்ரோலாவோ, டீசலாவோ, இல்ல இன்ஜின் ஆயிலாவோ போடுறோம், கூலண்ட் ஆயிலா போடுறோன்றது ரொம்ப முக்கியம். அப்ப உணவு, உடற்பயிற்சி, ஓய்வு, வாழ்வியல் சார்ந்த சூழல். அதாவது லைஃப் ஸ்டைல்ன்னு சொல்றாங்க. இப்ப நான் கோவப்பட்டுக்கிட்டே இருக்கேனா, இல்ல நான் உட்கார்ந்து வேலை செய்ற இடம் எப்படி இருக்கு? என் மனோநிலை எப்படி இருக்கு? என்னை சுத்தி இருக்கிறவங்க என்னை எவ்வளோ கோவப்படுத்துறாங்க? நான் எவ்வளோ கோவப்படுறேன்? நான் ஆக்ட் பண்றேனா? ரியாக்ட் பண்றேனா? கிரைசிஸ் எப்படி எதிர்கொள்றேன்? இது எல்லாத்தையும் பொறுத்து ஃபிசியலாஜிக்கலா உடல்ல மாற்றம் நடக்கும். ஸோ நீங்க பரோட்டா சாப்பிட்றீங்களா? KFC சாப்பிட்றீங்களா? ஷவர்மா சாப்பிட்றீங்களான்றது ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த உணவை உடல் எப்படி ஜீரணம் செய்கிறதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ உடற்பயிற்சி நல்லா இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ரஜஸ், தமஸ், சாத்வீகம் 3 கேட்டகரியா வந்து யோக தத்துவத்தில சொல்றாங்க. ரஜஸ்னா வெயில்ல நின்னு வேலை செய்றார் இல்லையா? அவரு நின்னு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அவரு பரோட்டா சாப்பிடுறாரு, இல்ல ஷவர்மா சாப்பிடுறாரு, ஏதோ சாப்பிடுறாருன்னா, அவர் உடல்ல அத ஜீரணம் பண்ணிக்கிறதுக்கான சக்தி வந்து வேற மாரி இருக்கும். இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா, மதுரையில எவ்வளோ மூடத்தூர் இருக்கிறவங்க, நான் அந்த காலத்துல பார்த்துருக்கேன். அவங்க மத்தியானம் உணவா பரோட்டா தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா, அவங்களுடைய கையில இருக்கக்கூடிய பொருளாதாரத்த பொறுத்து தானே சாப்பிட முடியும். அப்ப அவங்க பரோட்டா சாப்பிட்டு, சால்னா ஊத்தி சாப்பிட்டுட்டு போயிருவாங்க. ஆனா, அவங்க ஆரோக்கியமா தான் இருக்காங்க. என்ன விஷயம் இங்க இருக்கு அப்படின்னா, அவங்களுடைய உடலுடைய ஜீரணம் தன்மை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். சரி, ஓகே. இவங்க கேட்டகரிலயும் அந்த மாரி உணவு சாப்பிட்டுட்டு இருந்தா சில கெடுதல்கள் வரும். இப்ப நீங்க அவங்க இல்ல, நான் வந்து தமசு. நான் வந்து கொஞ்சம் தான் உடல் உழைப்பு பண்றேன். கொஞ்சம் நான் வந்து அ இன்டோர் ஆக்டிவிட்டி பண்ணிட்டு நான் வேலை செய்றேன் அப்படின்னா, நீங்க அந்த அளவுக்கு தான் நீங்க அந்த மாரியான உணவு எடுத்துக்கலாம். ரஜஸ் உணவுனா நான் வெஜிடேரியன் உணவு, மஸ்தான உணவு, ரொம்ப டென்ஸா இருக்கக்கூடிய ஃபேட் இருக்கக்கூடிய உணவை, உங்க வேலை எவ்வளோ இருக்கோ அத பொறுத்து தான் நீங்க அந்த உணவு எடுத்துக்கணும். நான் வாரத்துக்கு 1 நாள் நான்வெஜ் சாப்பிட்றேங்க. கொஞ்சம் வேலையும் செய்றேன். நான் இன்டோர் ஆக்டிவிட்டியும் பண்றேன்னா, வெயில்ல வேலையும் செய்றேன்னா ஓகே. இப்போ உதாரணத்துக்கு விவசாயம் பண்றாங்க அப்படின்னா, அவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில சாப்பிட்டுட்டு போய் வயல்ல வேலை செஞ்சுட்டு, திருப்பி வந்து மதியானம் சாப்பிட்டு நைட்டு சாப்பிடாம தூங்கிருவாங்க. அப்ப இருவேளையும் சாப்பிடுவாங்க, ஆரோக்கியமா இருப்பாங்க. ஆனா, அவங்க வெயில்ல வேலை செய்வாங்க. இப்போ 3வது கேட்டகரி சாத்வீகம்னா என்னன்னா, நான் பேசிட்டே தான் இருக்கேன், வேலை செய்றேன். நான் இன்டோர் ஏசில தான் வேலை செய்வேன். எனக்கு உடல் உழைப்பே இல்ல. வெயில்ல போறதுக்கு வேலையே இல்லன்னா, விட்டமின் டி குறைஞ்சிரும். உங்களோட ஜீரணத்தன்மை அப்சார்ப்ஷன் ரேட் குறைஞ்சிரும். அப்போ உங்களுக்கு ஃபேட்டி லிவரு, அதுக்கப்புறம் ஃபேட் டெபாசிஷன், கொழுப்பு கட்டிகள், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷனு, அதுக்கப்புறம் உங்களுடைய உடல் எவ்வளோ ஆரோக்கியமா எவ்வளோ நாள் வாழப்போகுது அப்படின்றது தெரியாது. கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் வரலாம். அத்திரோஸ்க்ளரோசிஸ் இருக்கலாம். டீப் வெயின் த்ராம்போசிஸ் வரலாம். உங்களுக்கு வந்து இந்த மாரி நெறைய டிஸ்ஃபங்ஷனல் பிசியலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அப்ப இதெல்லாம் வராம இருக்கணும்னா, நான் என்ன வேலை செய்றேன்? நான் என்ன சாப்பிடணும்? நான் என்னைய சரியா வச்சுக்கணும்னு பார்க்கணும். இது மிக முக்கியமான விஷயம். இதை தாண்டி, இல்ல சார் நான் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் கொஞ்சம் எப்பயாவது சாப்பிடுவேன் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, அத சாப்பிட்டா உங்க உடம்பு எவ்வளோ ஆரோக்கியமா இருக்குன்றத உணரணும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து ஒரு ஒரு ஷவர்மான்ற உணவ சாப்பிட்றாருன்னா, அந்த உணவு சாப்பிட்டா என் உடம்பு ஜீரணம் பண்ணி, அந்த உணவ வந்து உடல்லேருந்து கழிவா மாத்தி வெளிய தள்ளுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுதுன்னு பார்க்கணும். இந்த புரிதல் எனக்கு இல்லைன்னா, நான் கண்டிஷனிங்ன்னு சொல்றோம். நீங்க பழக்கத்தில ஏதோ ஒண்ணு செஞ்சுக்கிட்டே போனீங்கன்னா, அது ஒரு நாள் உங்களுக்கே எதிரான விஷயமா மாறிடும். ஸோ நீங்க பழக்கத்தில பண்றீங்களா? இல்ல விழிப்புணர்வா தெரிஞ்சு, புரிஞ்சு பண்றீங்களான்றது ரொம்ப முக்கியம். ஸோ இன்னைக்கு கார்ப்பரேட் லைஃப் ஸ்டைல் ஆனனால, நெறைய பேருக்கு உடல் உழைப்பு கம்மியானனால, அவங்க அப்பா நல்லா பிசிக்கலா ஒர்க் பண்ணியிருப்பாரு. அந்த ஜீன்ல தான் இவர் இருக்காரு. ஆனா, இவர் கார்ப்பரேட்ல ஒர்க் பண்ணி நெறைய சம்பாரிக்கிறாரு. ஆனா, உடம்புலயும் நெறைய சொத்து சேர்த்து வச்சிருக்காரு. உடம்புல ஃபேட் வயிறு பெருசா இருக்கு. செஸ்ட்ட விட வயிறு பெருசா இருந்தாலே, ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்போ உடல்ல இருக்க ஆர்கன்லாம் வந்து பெருசாயிடும். அப்போ உங்க வண்டியில இருக்க இன்ஜின் கெட்டு போச்சுன்னா, நீங்க ஆரோக்கியமா இருக்க முடியாது. அதே மாரி உடல்ல இருக்க உறுப்புகள் கெட்டு போயிட்டா, நீங்க ரொம்ப நாள் ஆரோக்கியமா எல்லா வேலையும் செய்ய முடியாது.
அப்போ வயிறு சின்னதாக இருக்கணும், செஸ்ட்டு வந்து பெருசாக இருக்கணும், இல்லை ரெண்டுமே ஈக்குவலாகாது இருக்கணும். ஆனால் வயிறு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, செஸ்ட்டு வந்து அதை விட சின்னதாக இருக்குன்னா ப்ரொப்போர்ஷனேட்லி நீங்கள் கழிவு அதிகமாக சேர்த்துருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ கழிவு நீங்கள் நீக்கம் பண்ணாலே உங்கள் உடம்பு வந்து நார்மலாக வந்துடும். ஸோ உடற்பயிற்சியும் உங்களுடைய ஓவரால் உணவு பழக்கமும் 50-50% கான்ட்ரிபியூட் பண்ணுது. இதில் நீங்கள் உங்களுடைய டிஎன்ஏல இருக்க உணவு சாப்பிட்டா ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்க. அப்படின்னா என்னங்க? எங்கள் அப்பா அம்மா என்ன சாப்பிட்டாங்க, எங்கள் தாத்தா பாட்டி என்ன சாப்பிட்டாங்க, இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே உங்கள் டிஎன்ஏக்கு ப்ராப்பரான எனர்ஜி கிடைக்கும். ஆனால் அவங்க செஞ்ச வேலையை நீங்கள் செய்யலை அப்படின்னா அதை பாதியாக நீங்கள் கட் பண்ணி தான் ஆகணும். அவங்க அவங்க நிறைய விஷயம் சாப்பிட்டாங்க, அதே மாதிரி நானும் சாப்பிட்றேன், ஆனால் நான் அவங்க செஞ்ச மாதிரி விவசாய வேலை பார்க்கல, வெயிலில் போக மாட்டேன்னா உங்கள் டிஎன்ஏ வந்து அதிகமாக ஃபேட்டை இம்பைப் பண்ணி வச்சுக்கிட்டு அதனால் வர பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணணும். ஸோ ஆக மொத்தத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மில்லட் உணவுகளோ இல்லை நீங்கள் வந்து பரோட்டா சாப்பிட்றீங்களோ இது எல்லாமே 50% தான் கான்ட்ரிபியூட் பண்ணும். 50% நீ என்ன உடற்பயிற்சி பண்ணுறீங்கிறது ரொம்ப முக்கியம். இது தாண்டி மரபணுவாக நம்ம டிராபிக்கல் கிளைமேட்டில் எந்த ப்ரிசர்வ் ஃபுட்டும் நம்ம சாப்பிட மாட்டோம். நீங்கள் நம்ம லீகசி எடுத்து பாருங்கள். பாரம்பரியமாக வீட்டில் நம்ம தண்ணி ஊற்றி பழைய கஞ்சி சாப்பிடுவோமே ஒழிய பேக் பண்ணி வச்சு ஏதாவது சாப்பிட்டோன்னு ஏதாவது இருக்கா? வரலாறு படி அது இல்லவே இல்லை. அப்போ தமிழர்களாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய டிஎன்ஏ உங்களுடைய மரபணு சார்ந்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணால் நம்ம பழைய கஞ்சி குடிச்சிருக்குமே ஒழிய பேக் பண்ண உணவு சாப்பிடவே இல்லை. அப்போ பதப்படுத்தப்பட்ட உணவு சாப்பிடாத கண்ட்ரியில் இருந்துக்கிட்டு நீங்கள் பதப்படுத்தப்பட்ட ஒரு பாக்கெட்டில் இருக்க உணவை சாப்பிட்றீங்க. இது ரொம்ப முக்கியமாக திங்க் பண்ணி முடிவு பண்ணணும். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே பதப்படுத்தப்பட்டுட்டாலே உணவு வந்து அதோடைய குவாலிட்டியில் கம்மியாயிடும். அப்போ நீங்கள் நல்லா இருக்கிற உணவு அவைலபிலிட்டி இருந்தும் ரெஃப்ரிஜிரேட் பண்ணுற உணவை சாப்பிட்றீங்க. இப்போ சிங்கப்பூர், மலேசியா, துபாய் இது மாதிரியான பெரிய கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேறு சாய்ஸ் கிடையாது. அதனால் அவங்க வந்து ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு அந்த உணவை சாப்பிட்றாங்க. அவங்க கூட இப்போ இந்தியாவிலேருந்து ஃப்ளைட்டில் வாங்கி டேரெக்டாக வாங்கி 6-7 மணி நேரத்தில் அங்கே ஃபுட்டு போயிடுது. அவங்க ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றாங்க. ஆனால் இந்தியா மாதிரி கண்ட்ரியில் நீங்கள் இருந்துக்கிட்டு இங்கே கிடைக்கிற ஃப்ரெஷ் வெஜிடபிள், காய்கறிகள், அதுக்கப்புறமா பழங்கள் இதை சாப்பிடாம நீங்கள் வெஸ்டர்னாக இருக்கிற ஃபுட்டை சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராப்பராக புரிஞ்சுக்காமல் எதையோ பழக்கத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதனுடைய விளைவுகள் வந்து நமக்கு தேவையில்லாமல் உடலில் நோயாக மாறும். இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது உணவை நம்ம எப்படிலாம் வச்சுக்கிட்டா நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்குன்றதை எடுத்துக்கிட்டு உடற்பயிற்சியும் சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப வருஷம் இந்த கண்டெம்பரரி கார்ப்பரேட் லைஃப் ஸ்டைலில் நீங்கள் நல்லா சௌரியமாக வேலை பார்க்கலாம். ரொம்ப ஆரோக்கியமாக உங்கள் அப்பா அம்மா அதுக்கு முன்னாடி இருந்தவங்களோட ஆரோக்கியமாகவே நீங்கள் வாழலாம். ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் மெடிக்கல் அட்வான்ஸ்டு ஒரு டெக்னாலஜி இருக்கிறதா வாழ்கிறீங்க. அண்ட் யூ கேன் ட்ரெயின் யுவர் செல்ஃப் வித் லாட் ஆஃப் ஆர்ட் ஃபார்ம்ஸ். அவங்க செஞ்ச ஆர்ட் ஃபார்ம்லாம் இன்றைக்கி மறுபடியும் ரிவைவ் ஆகி வந்துட்டு இருக்கு. அப்போ ஆர்ட் ஃபார்ம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்கள் உணவு பழக்கத்தை ரெகுலேட் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள், உங்கள் உடலை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் இந்த 2 விஷயத்தையும் உடற்பயிற்சி, உணவு பழக்கம், ஓய்வு இது எல்லாத்தையும் கான்ட்ரிபியூட் பண்ணி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க முடியும். இன்னொரு விஷயத்தை பற்றி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தில் உங்களை பேசுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.